அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை உங்கள் வீட்டிலே சில சவால்கள் வெளியே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், சங்கீதம் 23:4 சொல்வது போல மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், தேவ பிள்ளைகளே, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா! ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் என்ன சவால்கள் சந்தித்தாலும் பரவாயில்ல, இந்த நிகழ்ச்சி மூலம் ஏன் தேவனோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? தேவரீர் எப்படி உடைய குமாரன் இயேசுவை அனுப்பி இப்பொழுது எப்படி எங்களோடையே இருந்து எப்படி நீர் எங்களை ரட்சிக்கிறீர் என்ற அந்த நல்ல செய்தியை அறிந்து புரிந்து கொள்ளும்படி தான் தேவ பிள்ளைகளே நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஆதலால் தொடர்ந்து கேளுங்கள். ஏனென்றால் தேவனோட வார்த்தையின் மூலம் எந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருடைய விடுதலையும் சமாதானத்தையும் அனுபவிப்பீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக மத்தேயு 9:29 இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக்கடவது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். பாருங்க, இந்த தலைப்பின் கீழ்தான் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ, இயேசுவை குறித்து நாம் என்ன புரிந்து கொண்டு எதை விசுவாசிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை அனுபவமாய் மாறும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதனால தான் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக இயேசு கிறிஸ்துவை குறித்த தெளிவான அறிவு, எப்படி இயேசு நம்முடைய சகல வியாதி வேதனைகளிலிருந்து நம்மை அவர் எப்படி ரட்சிக்க வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் அவர் சுகமளித்த சம்பவங்களிலிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். முதலாவது கற்றுக்கொண்டோம், இயேசு நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை குணம் ஆக்குவதற்கு அவர் சகல அதிகாரமுடையவர் என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு நம்மை எப்படி விடுவிப்பதற்கு, ரட்சிப்பதற்கு எப்படி வல்லமையுடையவராயிருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக தியானித்து வருகிறோம். இந்த வாரத்திலும் அதே தலைப்பின் கீழ் தான் தொடரப்போகிறோம். இயேசு எப்படி நம்மை விடுவிப்பதற்கு, ரட்சிப்பதற்கு வல்லமையுடையவர் என்ற சத்தியத்தை இன்னும் அதிகமாக இந்த நாளிலே புரிந்து கொள்ளப் போகிறோம். தேவ பிள்ளைகளே, கடந்த வாரம் மத்தேயு 9:27 31 வரைக்கும் 2 குருடர் பார்வையடைந்த அந்த இயேசு செய்த அற்புத சம்பவத்தை நாம் தியானித்தோம். அதிலே தியானிக்கும் போது எப்படி இயேசு வல்லமையுடையவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து புரிந்து கொண்டோம். பழைய ஏற்பாட்டு வேதன வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொண்டோம். தேவ பிள்ளைகளே, 2021 ஆண்டிலே வாழுகிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே இந்த நாளிலே இயேசு எப்படி அவர் வல்லமையுடையவராய் கிரியை செய்கிறார் என்ற அந்த சத்தியத்தை நாம் இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். பாருங்கள், எபேசு சபைக்கு எழுதின நிருபமாகிய எபேசியர் 1:19 நான் வாசிக்கிறேன். பாருங்கள், அதை கேளுங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின்
மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் திருச்சபையாருக்காக வேண்டிக் கொள்கிறார். குறிப்பாக ஒரு காரியத்துக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். பாருங்க, அது என்னதான், இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பும்படிக்கு அவரிடத்தில் ஒரு பலத்த சத்துவத்தின் வல்லமையை அவர் என்ன செய்தாரா, இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே நடப்பித்தாரா. இப்பொழுது பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் ஆவியானவர் பவுல் மூலமாக, அந்த இயேசுவை உயிரோடு எழுப்பின போது தேவன் எத்தகைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்தினாரோ நடப்பித்தாரோ, இப்பொழுது அதே வல்லமையை கொண்டு நம்முடைய வாழ்விலும் இன்றைக்கு கிரியை செய்கிறார் என்று சொல்லுகிறார். பாருங்க, அதை தான் இவர் இங்கே சொல்லுகிறார். பாருங்க, விசுவாசிக்கலாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். அதாவது இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் தேவன் எப்படிப்பட்ட வல்லமையை வெளிப்படுத்துகிறாரா, மகா மேன்மையான, அதாவது மனிதனுடைய அளவுகோலின்படி அளக்க முடியாத அளவுக்கு ஒரு மகா மேன்மையான வல்லமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்து கொண்டிருக்கிறது, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கே பவுல் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே இந்த சத்தியத்தை தான் புரிந்து கொள்ள போறோம். எப்படி நம்மை தேவன் ரட்சிக்கும்படி குணமாக்கும்படி ஒரு மகா பெரிய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுத்துகிறார். அது எப்படிப்பட்ட வல்லமை என்றால், இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின போது அது வெளிப்படுத்தின வல்லமை என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த எபேசியர் 1:19 முன்பகுதியை மறுபடியும் வாசிக்கிறேன். பாருங்கள், வசனம் இங்கே சொல்லுகிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை என்று. இங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் பாருங்கள், இங்கே ஆவியானவர் பவுலுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறாரு, இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு வெளிப்பாட்டை இங்கே ஆவியானவர் பவுலுக்கு கொடுக்கிறார். கொடுத்தவுடன் அங்கே ஆவியானவர் அவருக்கு கற்பிக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மகா வல்லமை அங்கே இயேசுவின் உயிர்த்தெழுதலில் வெளிப்பட்டது என்று சொல்லி ஆவியானவர் பவுலுக்கு கற்பிக்கிறார். பாருங்க, இப்போ ஆவியானவர் தனக்கு கற்பித்ததை இந்த நிருபத்தில், இந்த கடிதத்தில் எபேசு சபையாருக்கு எழுதும்படி அவர் எழுதுறாரு. எந்த பாஷையில் எழுதுறாரு, கிரேக்க பாஷையில் எழுதுறாரு. எழுதும்போது கிரேக்க பாஷையில் அவர் என்ன செய்கிறார், தேவன் வெளிப்படுத்தின வல்லமையை அவர் எழுத்து வடிவத்திலே நம்முடைய மனித மொழியில் வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு வார்த்தைகளே கிடைக்கல. பாருங்க, கிடைக்காதனால இருக்கிறதுலே சிறந்த முறையிலே அதை வெளிப்படுத்துவதற்கு 3 வார்த்தைகளை இங்கே என்ன செய்கிறார், அங்கே பயன்படுத்துகிறார். பாருங்க, அதாவது எபேசியர் 1:19 அவர் சொல்றார், அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை என்று சொல்லி 3 கிரேக்க வார்த்தைகளை கொண்டு, பலத்த சத்துவம் வல்லமை, இந்த 3 வார்த்தைகளை கொண்டு அவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் எப்படி தேவன் ஒரு மாபெரிய வல்லமை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இங்கே அவர் விவரிக்கிறார். பாருங்க, ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமையை மனுஷனுடைய அந்த மொழியில் நம்ம விவரிக்க முடியாது. பாருங்க, ஏன்னா அந்த வல்லமை அவ்வளோ பெரிதாக என்ன செய்து இருக்குது. அதனால மனுஷனுடைய இந்த மொழியின் அந்த 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 மனுஷர் மொழியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறந்த முறையிலே அவர் எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அதை இங்கே பவுல் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். பாருங்க, அப்போ 3 வார்த்தைகள் பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை? முதலாவது பலத்த, அதுக்கடுத்து சத்துவம், அடுத்தது வல்லமை. இப்பொழுது முதலாவது இந்த வார்த்தை கவனிப்போம். பாருங்க, வல்லமை. வல்லமை என்றால் இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? இதான் டுனாமிஸ் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். பாருங்க, இதை தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லுகிறது. பார்த்தீங்களா, அந்த வார்த்தை தான் இங்கே வருது. பாருங்க, இந்த வல்லமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், எப்படி தேவன் மனுஷனால் நடப்பிக்க முடியாததை அவர் எப்படி நடப்பிக்கிறார், அந்த ஆற்றல், அதை
வெளிப்படுத்துகிற வார்த்தை தான் அந்த வார்த்தையை பாருங்க, வல்லமை. இரண்டாவது பலத்த சத்துவம். அந்த ரெண்டு வார்த்தை பலத்த சத்துவம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், முதலாவது பலத்த என்ற வார்த்தை தேவன் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்ற அந்த தேவனுடைய அந்த அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமம் நிறைந்தவர், அவருடைய சுபாவமே அவர் மகா பராக்கிரமசாலி என்ற அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தை பாருங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே எரேமியா 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்க. எரேமியா 20ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய சுபாவத்தை குறித்து வேதம் விவரிக்கிறது பாருங்க. எரேமியா 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, கர்த்தருடைய இயற்கை சுபாவம் எப்படியா, ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி, அவர் மிகப்பெரிய பராக்கிரமசாலி பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க, இந்த உலகத்தில் இந்த ஒரு ஒரு பெரிய நல்ல பராக்கிரமசாலி இருக்கிறார்னு வச்சுக்கோமே. இப்போ அவருடைய செயல் பாருங்க, ஒரு பெரிய வெயிட்டை தூக்கணும்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய பலசாலி ஒரு வெயிட்டை தூக்கணும்னா அவர் தனக்கு இருக்கிற அந்த பலத்தின்படி தான் அவர் வெயிட்டை என்ன செய்வார், தூக்குவார். குறைஞ்ச பலனுடையவர்கள் கொஞ்சம் வெயிட்டை தூக்குவாங்க, நிறைய பலனுடையவங்க பெரிய வெயிட்டை என்ன செய்வாங்க, தூக்குவாங்க. அப்போ ஒருவர் தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துவது அவர் சுபாவத்தின்படியே அவருக்கு எவ்வளோ பலன் இருக்குதோ அதன்படி தான் அவங்களுடைய கிரியையில் அவங்களோட பலன் என்ன செய்யப்படும், வெளிப்படுத்தப்படும் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இங்கே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பலத்த சத்துவம் என்று சொல்லும் போது அங்கே அந்த வார்த்தை எப்படி அங்கே தேவனுடைய பலத்தை குறித்து அங்கே வேதம் சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுது, தேவன் வானத்திலும் பூமியிலும் அவர் மிகப்பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். அவருக்கு நிகரான பலனுடையவர்கள் இந்த வானத்திலும் பூமியிலும் யாருமே கிடையாது பாருங்க. அவர் அவ்வளோ பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறபடினால் இப்ப என்ன செய்தாரா, அவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல்ல ஒரு மகாபெரிய வல்லமையை என்ன செய்தாரா, வெளிப்படுத்தினாராம். எப்படிப்பட்ட வல்லமையா பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இயேசுவனுடைய சிலுவை மரணம் அது லாசரு மரித்த மாதிரி கிடையாது பாருங்க. லாசரு மரித்தான். மரித்த பிறகு இயேசு அவனை உயிரோடு எழுப்புகிறாரு. அவன் உயிரோடு எழுப்பின பிறகு அவன் மறுபடியும் பாருங்க வயதான காலம் வரைக்கும் வாழ்ந்து அவர் மறுபடியும் மரித்து போயிட்டார். ஆனால் இயேசுனுடைய மரணம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு சாதாரண மனிதனுடைய மரணம் மாதிரி, அது லாசரு மரித்த மாதிரியோ அல்லது லாசு உயிரோடு எழும்பின மாதிரியோ அதை மாதிரி கிடையாது. இயேசுனுடைய மரணமும் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலும் அது விசேஷித்தது பாருங்க. ஏனென்றால் முதலாவது இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளைகளே, அவர் பாவம் அறியாதவர். அவர் 100% பரிசுத்தரா இருக்கிறார் பாருங்க. அப்போ அவர் 100% பரிசுத்தரா இருக்கிறபடினால பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் மரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மரணம் அவரை மேற்கொள்ளவே முடியாது பாருங்க. அவர் மரிக்க முடியாது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் தான் மரணம் பாருங்க. இன்னைக்கு உலகத்துக்குள்ள மரணம் ஏன் வந்தது என்றால் பாவத்தினால்தான் வந்துச்சு. அப்போ இயேசு 100% பரிசுத்தர், அவர் பாவம் அறியாதவராக இருக்கிறதுனால பாருங்க இயேசு மரிக்க முடியாது பாருங்க. மரணம் அவரை மேற்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு நமக்காக தான் சிலுவையில் என்ன செய்தார், நம்முடைய பாவங்களுக்காக தான் மரித்தார். அப்போ சிலுவையில் என்ன செய்தார், நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் மரிக்கிறார். யாருடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கிறார்? வேதம் சொல்லுகிறது யோவான் 1:29 அவர் உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி. அப்போ இயேசு இந்த உலகத்தில் உள்ள சகல மனிதர்களுடைய பாவத்தையும் சுமந்தவராய் அவர் என்ன செய்கிறார், மரிக்கிறார் பாருங்க. யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இந்த 2021ஆம் ஆண்டிலே பாருங்க, இந்த உலகத்தில் 750 கோடிக்கும் அதிகமான ஜனத்தொகை இந்த பூமியில் இப்பொழுது இருக்கிறது பாருங்க. 750 கோடிக்கும் அதிகமான மனிதர்கள் இந்த பூமியில வாழுகிறார்கள். அது இன்றைக்கு மட்டும், அது இன்றைய ஜனத்தொகை. யோசிச்சு பாருங்க, ஆதாமின் காலத்திலிருந்து வாழ்ந்த எல்லா மனிதர்களையும் கணக்கிட்டு பாருங்க,
யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட மிக பெரிய ஜனத்தொகை இந்த பூமியிலே இம்மட்டும் வாழ்ந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு சிலுவையிலே மரிக்கும் போது இந்த சகல ஜனங்கள் 750 கோடிக்கும் 800 கோடிக்கும் அதிகமான இந்த உலகத்தில் இம்மட்டும் வாழ்ந்த அனைத்து ஜனங்களுடைய பாவங்களையும் தன்மேல் சுமந்தவராக அவர் சிலுவையிலே மரித்தார். தேவ பிள்ளைகளே, சிலுவையிலே மரித்தார். அப்போ இது 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 வந்து சாதாரண மனிதர்களுடைய மரணமாய் கிடையாது. இது இயேசுவே பாரு, இயேசு வந்து சகல மனிதருடைய பாவத்தையும் சுமந்தவராக அவர் மரிக்கிறார். அப்போ இப்போ அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்றால் யோசித்து பாருங்க, இன்றைக்கு மனுக்குலம் எல்லா மனிதர்களையும் கட்டி வைக்கிற அந்த பிசாசின் வல்லமை, மரணத்தின் வல்லமை, பாவத்தின் வல்லமை, சாபத்தின் வல்லமை, இந்த அத்தனை வல்லமைகளையும் ஜெயம் கொண்டுதான் அவர் என்ன செய்யணும்? உயிரோடு எழும்ப வேண்டும். அப்போ பெரிய கட்டுகளை உடைத்துதான் அவர் என்ன செய்யணும்? உயிரோடு எழும்பணும். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் இதைத்தான் செய்தார். பாருங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே அவர் என்ன செய்தார்? தேவன் மகா பெரிய பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறபடினால் தேவன் இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே அவ்வளோ பெரிய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தினபடினால் இயேசு என்ன செய்தார்? தேவ பிள்ளைகளே, வாசிக்கிறேன் பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லுது. பாருங்க, அப்ப இயேசுவோட உயிர்த்தெழுதல என்ன நினைச்சான்? தேவ பிள்ளைகளே, இயேசுவை தேவன் என்ன பண்ணாரு? எல்லா துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, எல்லா பிசாசின் வல்லமை, பாவத்தின் வல்லமை, சாபத்தின் வல்லமை எல்லாவற்றையும் இயேசு என்ன பண்ணாரு? அவருடைய உயிர்த்தெழுதலே அவர் சகல வல்லமைகளையும் தோற்கடித்தவர் மாத்திரம் அல்ல, அவர் இந்த துரைத்தனம், அதிகாரம், வல்லமை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கத்தக்கதாக அவைகள் மேல் மிகவும் அதிகமாக அவர் உயர்த்தப்பட்டு, எவ்வளவு அதிகமாக உயர்த்தப்பட்டு இயேசுவை தேவன் தம்முடைய வலது பார்சத்திலே, உன்னதங்களிலே, பரலோகத்திலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி அவரை செய்து எல்லாவற்றையும் இந்த வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் இயேசுவின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, இப்படியாக இயேசுவின் உயிர்த்தெழுதலிலே தேவன் ஒரு மகா பெரிய வல்லமையை தேவன் வெளிப்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, நல்ல செய்தி என்னவென்றால், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலம் இந்த வல்லமை, இந்த மகா பெரிய வல்லமை, இந்த சகல பிசாசின் சகல மரணத்தின் வல்லமைகளை ஜெயம் கொண்ட அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலின் இந்த மகா பெரிய மகா மேன்மையான மகத்துவத்தின் வல்லமை தான் இன்றைக்கு உங்களுடைய சகல வியாதிகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் குணமாக்கும்படி உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது என்று சொல்லி வேதம் இங்கே எபேசியர் 1:19 சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச தாயாகிய சாராள் செய்தது தான் நாம் இன்னைக்கு செய்யணும். பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தாலும் பிள்ளை பெற்றாலாம். பாருங்க, ஆம்பிரியம் இங்கே சாராள் என்ன செய்தாலாம்? அவளுக்கு வயது ஒருவேளை 90 வயது ஆயிருக்கலாம். ஆனால் அவர்கள் கர்த்தர் தனக்கு ஒரு குழந்தை தருவேர் என்று வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவள் என்ன செய்தாலாம்? வயது சென்றவளாயிருந்தாலும் கற்பந்தரிக்க பலனடைந்து தேவனுடைய வல்லமை அவள் கற்பந்தரிக்கும்படி, வயது சென்றவளாயிருந்தாலும் கற்பந்தரிக்கும்படி செய்து அவள் வயது சென்றவளாயிருந்தாலும் ஆரோக்கியமான விதத்தில் ஈசாக்கை பெற்றெடுக்க
தேவ வல்லமை பாருங்கள். தேவ பிள்ளைகளே, மலடி என்று சொல்லப்பட்ட சாராளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து அவள் ஒரு தாயாய் மாறி, ஈசாக்குக்கு தாயாய் மாறும்படி கர்த்தர் ஒரு மகா பெரிய அற்புதத்தை செய்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறது. ஒருவேளை சொல்லுகிறீர்களா, எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் குழந்தை இல்லை. அல்லது சொல்கிறீங்களா, என்னுடைய கடன் பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுச்சு, இதுலேருந்து விடுதலை ஆக முடியாது. அல்லது டாக்டரின் வியாதியை குறித்து ரொம்ப நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், இந்த வியாதியை குறித்து இனி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாளிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வாழ்விலே வெளிப்பட்டு உங்களை உயர்ந்த இந்த நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படி கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே நாளில் கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சாராளை போல விசுவாசத்தினாலே வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி இப்பொழுது உங்களோட அற்புதத்தை பெற நீங்கள் பலன் அடைந்து உங்கள் அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்ட இந்த சத்தியத்தின்படி இப்பொழுது நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படி, நாம் அகப்பட்டிருக்கிற அந்த மிக மோசமான பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படும்படி நாம் இப்பொழுது இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை விசுவாசித்து இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே இடத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே உடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. இந்த நாளிலே எபேசியர் 1:19 எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு மகா மேன்மையான சத்துவத்தின் வல்லமையோடு எங்களுடைய சகல பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கும்படி எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த வல்லமை ஏதோ ஒரு வல்லமை இல்லை, இந்த வல்லமை தான் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் வெளிப்பட்ட வல்லமை என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீரே. அது எப்படிப்பட்ட வல்லமை? இயேசுவை மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து அவர் உயிரோடு எழும்பச் செய்தது மட்டும் இல்லை, சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் சகல நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கும்படி அவரை உன்னதங்களில் உம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து அவற்றையும் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தின இந்த மகாப்பெரிய வல்லமை ஆச்சே. நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிற அந்த சகல கட்டுகளிலிருந்தும் சகல சிறைச்சாலைகளிலிருந்தும் இப்பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில கிரியை செய்யட்டும், இப்பொழுது கிரியை செய்யட்டும். அதை இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கட்டும் ஆண்டவர், விசுவாசிக்கட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விசுவாசிப்பார்களாக. விசுவாசிக்கும் இந்த தருணத்திலே எப்படி சாராள் வயது சென்றவளாக இருந்தாலும் பலனடைந்து அவர்கள் குமாரனை பெற்றெடுத்தாலோ, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள பலன் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பலன் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பலனடைந்து நடக்க முடியாது என்று சொல்லுகிற அந்த அற்புதம், அந்த அடையாளம், அந்த சுகம், அந்த விடுதலை, அந்த ஆரோக்கியம் இப்பொழுது பிள்ளைகளோட வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுவிக்கப்படுறது மட்டும் இல்லை, விடுவிக்கப்பட்டு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நாளிலே சந்தோஷம் மகிழ்ச்சி உடைய பிள்ளைகள் அடைந்ததுக்காய் ஸ்தோத்திரம். சஞ்சலம் தைப்பும் இந்த பிள்ளைகளோடு ஓடி போனதுக்காய் நன்றி. அப்படியே செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின் மூலம் எங்களோட பேசினதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.